சங்கீதம் 130. ஒன்னாம் வசனத்திலிருந்து, கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீர், ஆனால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கடவுள் நம்முடைய அக்கிரமங்களை ஒவ்வொன்றாய் கவனித்து அதற்கு தக்கதாய் நம்மை தண்டித்திருப்பாரானால் நாம் நிலைநிற்கவே முடியாது. எப்பொழுதோ நாம் இந்த உலகத்திலிருந்து காணாமல் போயிருப்போம். நம்முடைய பேர் முதலாய் மறக்கப்பட்டு போயிருக்கும். ஆனால் அவரிடத்திலே நமக்கு மன்னிப்பு உண்டு, இரக்கங்கள் உண்டு. ஏனென்றால் அவருக்கு பயப்படும்படிக்கு. தேவனிடத்திலே நாம் வரும்பொழுது பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அது நம்முடைய இதயத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. நம்முடைய பாவங்களோடு நாம் தேவனை சந்திக்கவே முடியாது. நம்முடைய பாவங்களை தேவன் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இதயத்திலே ஒரு பெரிய சந்தோஷம். அவரை நாம் அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிறோம். ஆனால் இந்த சந்தோஷம் எல்லாம் நம்மை அவருக்கு பயப்படுகிற பயத்துக்கு நடத்த வேண்டும். ஏன் தேவன் மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறார்? இதான் நான் யோசித்து பார்த்தேன். அவரிடத்திலே மன்னிப்பு உண்டு. பாவத்தை பாராத சுத்த கண்ணராகிய அவர் மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறாரே, அது ஏன்? ஆனால் விழுந்து போன தேவதூதர்களை அவர் மன்னிக்கவில்லை. லூசிபர் அவன் விழுந்து போன போது, அவனோடு அநேக தூதர்களை அவன் இழுத்துக் கொண்ட போது தேவன் அவர்களுக்கு உதவி செய்யவே இல்லை. ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு உதவி செய்ய முயற்சிக்கவே இல்லை. ஏன்? அவர்கள் அவருடைய இதயத்தின் அகந்தையினால் விழுந்து போனார்கள். ஆனால் மனிதர்களாகிய நாம் அந்த சாத்தானுடைய தந்திரத்தினால், அவன் செய்த வஞ்சகத்தினால் நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாம் ஏவாள் பாவத்திலே விழுந்து போனார்கள். அதனால்தான் தேவன் மனித குலத்துக்கு உதவி செய்ய தன்னுடைய குமாரனை அனுப்பினார். ஆதியாகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. ஒரு மனிதனை தந்திரமாய் வஞ்சிக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு பாவம். அதைத்தான் சாத்தான் செய்தான். நம்ப வைத்து மோசம் போக்குகிறது. சாத்தானுடைய வேலையே அதுதான். நீங்கள் இந்த விலக்கப்பட்ட கனியை புசித்தீர்களானால் நீங்கள் தேவனைப் போல மாறுவீர்கள் என்று அவளை நம்ப வைத்து மோசம் போக்கினான். மோசம் போக்குகிறவன், இந்த உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன் சாத்தான். அப்படித்தான் மனிதர்களை அவன் மோசம் போக்கினான். இப்படி மனிதர்கள் தந்திரத்தினாலே, வஞ்சத்தினாலே, பாவத்திலே விழுந்ததினால்தான் தேவன் அவளை ரட்சிக்கும்படியாக தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எவ்வளவு பெரிய தேவனுடைய அன்பை அவர் விளங்க பண்ணினார். இந்த அகில உலகத்தின் பாவத்தை
தன்னுடைய குமாரன் சிலுவையிலே சுமப்பதற்காக அவரை அவர் விட்டுக் கொடுத்தார். நம்மில் அவர் இரக்கமாயிருக்கிறார். நாம் ஒவ்வொரு மேலும் அவர் இரக்கமாயிருக்கிறார். இந்த உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற சாத்தானுடைய வஞ்சகத்துக்கு நம்மை விலக்கி காப்பாற்றுவதற்கு தேவன் வைராக்கியமாயிருக்கிறார். வெளிப்படுத்தும் தேசத்தில் நீங்க எடுத்து வாசி பாருங்க. 12ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்துல உலகம் அனைத்தும் மோசம் போக்குகிற பிசாசு, இந்த உலகமே வஞ்சனையிலே கிடக்கிறது, மூழ்கி கிடக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் வஞ்சனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவனை அறியாதவர்கள் தங்களுடைய அறியாமையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் அனைத்தையும் அவன் மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறான் சாத்தான். அது மட்டுமல்ல, நம்முடைய இருதயம் நம்மை வஞ்சிக்கிறது. இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் பேசியிருக்கிறார். நம் இருதயமே நம்மை வஞ்சிக்கிறது. நாம் சரி என்று நினைத்துக் கொண்டு சில காரியங்களை செய்யும் பொழுது அதுவே நமக்கு வஞ்சகமாய் முடிந்து விடுகிறது. பாவம் நம்மை வஞ்சிக்கிறது, நம் இதயத்தை கடினப்படுத்துகிறது, தேவனை விட்டு நம்மை தூரமாக்கிக் கொண்டே இருக்கிறது. பாவம் என்று தெரிந்த ஒன்றை நாம் செய்யும் பொழுது நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். We are deceived. தேவனை விட்டு நாம் தூரமாய் போய்கொண்டே இருக்கிறோம். பாவம் என்று நமக்கு தெரிந்த ஒன்றை நாம் செய்யும் பொழுது நாம் வஞ்சிக்கப்படுகிறோம், மோசம் போகிறோம். இந்த உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற சாத்தான் நம்மையும் மோசம் போக்குகிறான். எபிரேயர் 3ஆம் அதிகாரம், இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும். பாவத்தின் வஞ்சனையினாலே 13ஆம் வசனம், உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. பாவத்தின் வஞ்சனை நம்மை கடினப்படுத்துகிறது, நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி தேவனிடத்திலே நாம் வராதபடிக்கு நம்மை தடை செய்கிறது. எவ்வளவு பயங்கரமான விஷயம் பாத்தீங்களா? எப்பொழுதெல்லாம் நாம் பாவத்தை லேசா எடுத்துக்கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம், தேவனிடத்திலே நாம் வர முடியாமல் போய்விடுகிறது. ஒவ்வொரு முறையும் நாம் பாவத்திலே விழும்பொழுது நாம் தேவனிடத்தில் வர முயற்சிப்பதில்லை. நம் இருதயம் கடினப்படுகிறது. யாராவது நமக்கு புத்தி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்க வேண்டியதாக இருக்கிறது, ஜெபத்திலே நிலைத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. இருதயம் கடினப்பட்டு விடுகிறது, தேவனிடத்திலே வர முடியவில்லை, மெய்யான தேவனிடத்திலே நம்மால வர முடியவில்லை. அதனாலதான் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படுமளவும் நாள்தோறும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். இந்த புத்திமதியெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? நாள்தோறும் நாம் புத்தி சொல்லப்பட வேண்டும். நாம் யாராயிருந்தாலும் நாள்தோறும் நாம் யார் மூலமாவது புத்தி சொல்லப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் மூலமாய், அப்போஸ்தலர் மூலமாய், நம்மை சுற்றி இருக்கிற சகோதரர்கள் மூலமாய் நாம் புத்தி சொல்லப்பட்டால் தான் நம்முடைய இருதயம் கடினப்படாமல் நாம் தேவனிடத்திலே வர முடியும். ஒரு நாள் போதும் நம்முடைய இருதயம் கடினப்பட்டு தேவனை விட்டு நாம் விலகுவதற்கு. மேல பாருங்க, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நாள்தோறும் புத்தி சொல்லப்பட வேண்டும். 24 மணி நேரத்திலே நாம் கடினப்பட்டு தேவனை விட்டு தூரமாகி போய்விட முடியும். இந்த உணர்வு நம் அநேகருக்கு இருக்கிறதில்லை. நம்முடைய இருதயம் நம்மை வஞ்சிக்கிறது, பாவம் நம்மை வஞ்சிக்கிறது, நம்முடைய இச்சைகள் நம்மை வஞ்சிக்கிறது. இந்த உலகமே இச்சைகளின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாலிய இச்சை பணத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது, பெருமையின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது, புகழின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது, இந்த உலக மனிதர்களின் அங்கீகாரத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் பின்னாடி ஒரு வஞ்சகம் இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? இந்த உலக அங்கீகாரம், மனுஷ அங்கீகாரம், மனிதனுடைய பெருமை,
பண ஆசை, சரீர இச்சைகள், இவள் எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு வஞ்சகம் இருக்கிறது. There is a deception. தெரியறதில்லை நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கும் தெரியறதில்லை. அதனாலதான் இந்த உலகத்தின் பின்னாடியே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உலகமும் அது இச்சையிலும் ஒழிந்து போகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் அதெல்லாம் ஆழமாய் நாம் ஏற்றுக்கொள்றோமா? அக்கினிக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம், அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம் என்று நாம் பார்த்திருக்கிறோமா? தேவனுடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சத்தை காண்கிறோமா? நாம் காண்கிறதில்லை. அதனாலதான் அந்த உலகத்தின் பின்னாடியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகத்தின் மகிமை, உலகத்தின் புகழ். சாத்தான் அப்படித்தான் வந்தித்தான் ஆதாமையும் ஏவாளையும். நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய தந்திரம், சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? மனிதரிடத்தில் இருக்கிற இச்சைகளை தூண்டி விடுறது, அவனுடைய பெருமையை தூண்டி விடுறது, அவனை ஒரு பொருட்டென்று எண்ண வைத்து அவனை வஞ்சிக்கிறது. அங்கே நான் போவதற்கு முன்பதாக ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை, ஒபதியாவின் புஸ்தகம். ஒபதியா தீர்க்கதரிசி ஆமோசுக்கு அடுத்த ஒரு புஸ்தகம். ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அந்த சின்ன அதிகாரம், அதெல்லாம் நான் வாசிக்கிறதே இல்லை. அதுல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. எத்தனையாவது பக்கம் அது? எடுத்தவங்க சொல்லுங்க. 1071 ஒபதியாவின் புஸ்தகம் 3ஆம் வசனம், கடைசி பகுதி பாருங்க. உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. இதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? எப்பொழுதெல்லாம் என்னுடைய இருதயத்திலே நான் பெருமை கொள்வதற்கு சோதிக்கப்படுகிறேனோ, எப்பொழுதெல்லாம் மற்றவர்கள் என்னை கனம் பண்ண வேண்டும் என்று நான் சோதிக்கப்படுகிறேனோ, எப்பொழுதெல்லாம் மனிதனுடைய அங்கீகாரத்தை நான் தேடுகிறேனோ, தேவனுடைய அங்கீகாரத்தை தேடாமல், அப்பொழுதெல்லாம் நான் மோசம் போகிறேன். அப்படித்தான் சாத்தான் மோசம் போனான். ஒருவேளை சாத்தானை குறித்து அந்த வார்த்தை எழுதியிருக்குது என்று நான் நினைக்கிறேன். உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. அப்படித்தான் அவன் மனிதர்களையும் மோசம் போக்குகிறான். அவருடைய பெருமையை தூண்டிவிட்டு, அவருடைய சுயநலத்தை தூண்டிவிட்டு, அவருடைய இச்சைகளை தூண்டிவிட்டு அவர்களை மோசம் போக்குகிறான். ஆதியாகமத்தில் பாத்தீங்கன்னா ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டாள்? 3ஆம் அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எத்தனையோ முறை நாம் தியானிச்சிருக்கிறோம். 6ஆம் வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, சரீர இச்சையை பூர்த்தி பண்றது, பார்வைக்கு இன்பம், நம்முடைய பார்வைக்கு இன்பமா இருக்கிறது, நம்முடைய கண்களுக்கு இன்பமா இருக்கிறது, நம்முடைய கண்களை அப்படியே வசீகரிக்கிறது. ஒரு ஸ்திரீ வசீகரமாய் நம்முடைய கண் முன்னால் தெரியும் போது அப்படியே அது அப்படியே நம்ம இழுக்கிறது, பார்வைக்கு இன்பமாய் இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு வஞ்சகம் இருக்குதுங்க. புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது. புத்தியை தெளிவிக்கிறது, அதாவது நம்மை ஒரு பொருட்டாய் எண்ண வைக்கிறது. இதுதான் சோதனையாயிருந்தது. ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் அந்த சோதனையிலே அவர்கள் விழுந்து போனார்கள். அவ்வளவு அந்த இழுப்பு அவ்வளவு வல்லமையாயிருந்தது. புசிப்புக்கு நல்லது, சரீரம் அப்படியே இழுக்கப்பட்டது. கண்களின் பார்வையினால் இழுக்கப்பட்டாள் அவள். அந்த பழத்தை பார்த்தால் அப்படியே அந்த பார்வைக்கு அந்த பழம் அவ்வளவு விருப்பமாயிருந்தது அவளுக்கு. இன்றைக்கு நாம் எவ்வளவு காரியங்களை இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம், புழங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பார்வைக்கு அப்படியே இன்பமாயிருக்கிறது, நம்ம எவ்வளவாய் இழுக்கிறது, வசீகரிக்கிறது, புத்தியை தெளிவிக்கிறது. அதாவது டு மேக் ஒன் செல்ஃப் சம்திங், ஒருத்தனை ஒரு மனிதனை ஒரு பொருட்டாய் எண்ண வைக்கிறது. இதுதான் சோதனை. இந்த சோதனையிலே தான் நம்முடைய ஆதி தகப்பனும் தாயும் விழுந்து போனார்கள், வஞ்சிக்கப்பட்டு.
தந்திரமாய் அங்கே நுழைந்த அந்த சாத்தான் சர்ப்பத்தின் மூலமாய் அவளை வஞ்சித்தான். நம்ம கூட இன்றைக்கு அப்படித்தான் சோதிக்கப்படுறோம். நம்ம ஆண்டவரும் சோதிக்கப்பட்டார். சாத்தான் வந்தான் வனாந்தரத்தை அவளிடத்திலே வந்து, நீ தேவகுமாரனேயானால், அவனுடைய வார்த்தையை பாத்தீங்களா? எடுத்த உடனே அவன் உபயோகிக்கிற வார்த்தை, இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட். அவன் சொல்ற வார்த்தை அப்படிதாங்க இருக்கு. அவருடைய அந்த மறைந்து கிடக்கிற மனிதனிலே மறைந்து கிடக்கிற அந்த இச்சையை தூண்டுகிற, பெருமையை தூண்டுகிற வார்த்தைகள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் என்ன சொல்றான் பாருங்க. நீ தேவகுமாரனே ஆனால், 4ஆம் வசனம் இல்ல 2ஆம் வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அவன் உபயோகப்படுத்துகிற வார்த்தையை பாத்தீங்களா? அவருடைய பெருமையை தூண்டுகிறான். அவர் தேவகுமாரனாய் தன்னை காண்பிக்க வேண்டும் என்று அவன் சோதிக்கிறான் அவரை. நம்மளும் கூட அப்படித்தான். நாம் கூட சோதிக்கப்படும் போது, உன்னுடைய பெருமையை நீ நிலைநாட்டு, உன்னுடைய பிரசாபத்தை நீ நிலைநாட்டு. இந்த உலகத்திலே எல்லாருக்கும் உன்னுடைய பெருமையை நீ தெரியப்படுத்து. You saw that you are something. அதுதாங்க சோதனை நம் எல்லாருக்கும். ஒரு பொருட் என்று காண்பித்துக்கொள் இந்த உலக மனிதர்கள் மத்தியிலே. அதுதான் சோதனை. ஆனால் ஆண்டவருடைய பதில் என்ன? அவர் என்ன சொல்றார் பாருங்க. அவர் பிரதியுத்தரமாக 4ஆம் வசனம், மனுஷன், நான் ஒரு மனித குமாரன், ஒரு நன்மையும் வாசமில்லாத மாம்சத்திலே வாழ்கிற ஒரு மனித குமாரன், பலவீனமான ஒரு மனிதன், மண்ணிலிருந்து உருவான மனிதனைப் போல நானும் ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு ஒப்பாய் நானும் இருக்கிறேன். தேவன் நினைவு கூறுகிறார் நம்மை மண் என்று. நாம் நினைவு கூறுகிறதில்லை. நாம் நம்மை ஒரு பொருட் என்று எண்ணிக்கொள்வதால் தான் சோதிக்கப்பட்டு விழுந்து போகிறோம். தேவனுக்கு தெரியும் நாம் மண் என்று. சங்கீதம் 103 எடுத்து வாசிச்சு பாருங்க. He knows. அவருக்கு தெரியும் நாம் மண் என்று. நமக்கு தெரியறதில்லை. அதுதான் பிரச்சனையே நமக்கு. அதனாலதான் தேவனுடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண வேண்டும். ஆராதனை வேளையிலே கேட்டோம்ல அந்த வார்த்தையை, அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண வேண்டும். தேவனுடைய வெளிச்சத்திலே நாம் நம்முடைய மெய்யான நிலைமையை நாம் உணர வேண்டும். சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்முடைய விடுதலை அங்கேதான் இருக்கு. மனுஷன், அவர் என்ன சொல்றார் பாருங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று தெளிவாய் சொன்னார். ஒண்ணுமே பண்ண முடியல சாத்தானால. மறுபடியும் பாருங்க, மறுபடியும் அதே வார்த்தையை உபயோகிக்கிறான் அடுத்த சோதனையில. அப்போது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் 5ஆம் வசனம், தேவாலயத்து உப்பருகின் மேல் அவரை நிறுத்தி அங்கேயும் ஒரு சோதனை. அவருடைய பெருமையை தூண்ட பார்க்கிறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், மறுபடியும் அதே வார்த்தையை உபயோகப்படுத்துறான். வேத வார்த்தை, அவர் வேத வார்த்தையை உபயோகப்படுத்தின உடனே அவன் இன்னொரு வேத வார்த்தையை உபயோகப்படுத்துறான். அவர் உபாகமத்தில் 8ஆம் அதிகாரத்திலே எடுத்து ஒரு வார்த்தையை சொல்றார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு அவர் சொன்ன உடனே, அவர் வேத வார்த்தையை உபயோகப்படுத்துறான்னு சொன்ன உடனே இவன் ஒரு வேத வார்த்தையை எடுத்து உபயோகப்படுத்துறான். அடுத்து சங்கீதத்திலிருந்து, அது என்ன சங்கீதம் அது சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 91. நான் மறந்து போயிட்டேன். உடனே அவன் அங்கிருந்து ஒரு வார்த்தை எடுத்து சொல்றான் அவர்கிட்ட, நீ தேவகுமாரனையானால் தாழக்குதி, தூதர்கள் உன்னை குறித்து கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே. இப்படி எழுதியிருக்கிறதே வேதத்தில். நீ எழுதியிருக்கிறதானே என்கிட்ட சொல்ற, நீ மனிதன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்றேன். இப்படி எழுதியிருக்கிறதே, நீ கீழே புதிய. அதுக்குதான் அவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. இப்படி ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறதே அப்படின்னு அதுக்கு பதில் சொல்றார். தேவனுடைய வார்த்தை தெரிந்தால்தான் நாம்
சாத்தானை சந்திக்க முடியும் நாம் சோதிக்கப்படும் பொழுது. அவன் வேத வார்த்தையின் மூலமாக தான் நம்ம இடத்துல வருவான். அவனுக்கு வேதம் ஃபுல்லா தெரியுங்க, தரவா தெரியும், நம்மளோட அதிகமா தெரியும் அவனுக்கு. அவனுடைய தந்திரங்களை அறிந்தால்தான் நாம் அவனை சந்திக்க முடியும். தேவன் பொறுமையுள்ளவருக்கு எடுத்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கு கிருபை கொடுக்கிறார் என்ற வேத வார்த்தை நான் அறிந்திருந்தால்தான் நான் எப்போதுமே என்னை தாழ்த்திக் கொண்டே இருப்பேன். நான் பெருமையுள்ளவனாய் இருந்தால் தேவன் என்னோடு இருக்க மாட்டாரே, எனக்கு எதிர்த்து நிற்பார் என்று உணர்வுள்ளவனாய் நான் என்னை தாழ்த்துவேன். அந்த உணர்வு நம்ம விட்டு போறதுனாலதான் நாம் பெருமையாகி அநேக காரியங்களை செய்து வஞ்சிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து போகிறோம். வாலிபர் இன்றைக்கு எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க? ஒரு ஸ்திரீ, அழகான ஸ்திரீயை பார்த்த உடனே கவரப்படுறாங்க. அவருடைய வெளித்தோற்றம் அதுதான் எல்லாமே என்று நினைக்கிறான் ஒரு வாலிபன். நாங்களும் வாலிப வயதை கடந்து போனவர்கள் தான், நாங்களும் சோதிக்கப்பட்டு விழுந்து எழுந்தவர்கள் தான். அதனால்தான் வாலிபர்களே உங்களுக்கு சொல்லுகிறோம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் அருமையான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 31:30 வசனம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. சாம் அப்படின்னா அப்படியே பார்த்த உடனே அப்படியே நம்மளை கவர்றது. ஒரு ஸ்திரீயினுடைய அலங்காரம், அவளுடைய உடை, நடை, பாவனை, பேச்சுக்கள் எல்லாம் அப்படியே கவர்ந்து இழுப்பது. அது என்ன? வஞ்சனை உள்ளது. இட் இஸ் டிசீட்ஃபுல். அழகு வீண், அழகு அற்று போயிடும். ஒரு நாள் 20 வயதுல இருக்க அழகா இருக்கிற ஒரு வாலிப ஸ்திரீ 40-50 வயதுல பாத்தீங்கன்னா அவருடைய அழகெல்லாம் போய்விடும். அதுவும் நிரந்தரமானதல்ல, வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அப்படிதான் வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க பிரயாசப்படும் பொழுது, ஒரு வாலிப ஆணோ பெண்ணோ தனக்கு ஒரு துணையை தேர்ந்தெடுக்க பிரயாசப்படும் பொழுது இப்படித்தான் அவர்கள் வாஞ்சிக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை துணை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அழகு எனக்கு முக்கியமா இருக்க வேண்டாம், பணம் எனக்கு முக்கியமா இருக்க வேண்டாம், இந்த உலக அந்தஸ்து எனக்கு முக்கியமா இருக்க வேண்டாம். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வாலிபனோ ஒரு வாலிப ஸ்திரீயோ எனக்கு வேண்டும், துணையாய் நீர் ஏற்படுத்தி கொடும் என்று வாலிபர்கள் தேடினால் எவ்வளவு நல்லது. ஆனால் அநேக சபையில் இருக்கிற வாலிபர்கள் இதை செய்யறதே இல்லைங்க. துக்கமான விஷயம் இதுதான். அவருடைய பார்வையெல்லாம் இந்த உலக விதமாய்த்தான் இருக்கிறது. இந்த உலகம் பார்க்கிறது போலதான் இன்றைக்கு அநேகர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். முடிவிலே துக்கம். 10 வருடம் 20 வருடம் கடந்து போன பிறகு, 30 வருடம் கடந்து போன பிறகு அங்கே துக்கம்தான் மிஞ்சுகிறது. போராட்டம் போராட்டம் போராட்டம். நான் கடந்து போனதால் தான் உங்களோடு நான் பேசுகிறேன். போராட்டமாக தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயை, ஒரு வாலிபனை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் ஆரம்பத்திலே நம்முடைய வாழ்க்கை போராட்டமாக இருந்து கொண்டேதான் இருக்கும். தேவன் நல்லவர், நம்முடைய தவறுகளை மன்னிப்பார். ஆனால் நாம் போராடி கொண்டேதான் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில வஞ்சிக்கப்பட்டு விளைத்ததை அறுத்துக் கொண்டே இருப்போம். விக்கிரக ஆராதனை இன்றைக்கு உலகத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை எவ்வளவாய் பெருகி இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களாகி நமக்கும் கூட அதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது என்று தெரியறதில்லை நமக்கு அநேகருக்கு. ஒரு விக்கிரகத்தின் பின்னால் என்ன இருக்கிறது, அதையும் ஏதோ ஒரு தெய்வம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம். விக்கிரக ஆராதனையின் பின்னால் என்ன இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். அதுக்கு பின்னாடி ஒரு வஞ்சனை, பெரிய வஞ்சனை இருக்கிறது. ஒரு பெரிய மோசம் போக்குகிற ஆவி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். என்னுடைய கருத்து இல்லையே, வேறத்தில் இருக்கிறதா நான் சொல்றேன். நானும் ஒரு இந்துவாயிருந்து ரட்சிக்கப்பட்டவன் தான். நானும் விக்கிரக கோயிலே போய் அப்படியே
விழுந்து கிடந்தவன் தான் நான். அந்த விக்கிரகத்தை எல்லாம் ஆராதித்தவன் தான் நான். தேவன் என்னை மாற்றி இருக்கிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் என்னுடைய இதயத்திலே வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு மெய் தேவன் யார் என்பதை நான் விளங்கிக் கொள்ள முடிகிறது. எனக்கு தேவன் அறிவை கொடுத்திருக்கிறார், வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். அதனால் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. சரி விடுங்க, நிறைய வார்த்தைகளை சொல்வதற்கு நேரம் இல்லை. 19 இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ, அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள். பாத்தீங்களா? இதெல்லாம் நாம் சொன்னால் வெளியிருக்கிறவங்க நம்மை பார்த்து பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. இவன் அல்லேலியாலே போய் ஊழ்ந்துட்டான், அவன் கெட்டு போயிட்டான், அவன் வீணா போயிட்டான். அந்த வார்த்தைகளின் பின்னால் சாத்தானுடைய வஞ்சனை இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளின் பின்னால் ஒரு வஞ்சக ஆவி இருந்து அவர்களை ஏறி அந்த வார்த்தைகள் சொல்ல வைக்கிறது. அவளுக்கு தெரியல, நமக்கு தெரியுதா? எனக்கு தெரியுதுங்க. அவர்கள் பலியிடுகிறது, அவர்கள் வழிபடுவது, ஆராதனை செய்வது எல்லாம் பிசாசு, பேய். பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. ஆரம்பத்தில் என்னுடைய வீட்டில் நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது பயங்கரமான போராட்டம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில. அதை குறித்து ஒரு மூத்த சகோதரத்தை நான் கேட்டபொழுது அவர் கேட்டார், உங்களுடைய வீட்டில் விக்கிரகம்லாம் வச்சு படைச்சு வழிபடுறீங்களான்னு கேட்டார். ஆமாம் பிரதர், அதனாலதான் உங்களுக்கு போராட்டமா இருக்கு. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கு, அந்த ஆவிதான் உங்களை தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொன்னார். என்னுடைய மனைவி ரட்சிக்கப்படாமல் சபைக்கு வராமல் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்கள் வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விட்டால். நான் சொல்லவே இல்லைங்க. அது எப்படி நடந்தது எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு என்னுடைய மனைவி சபைக்கே வந்தாங்க. ஆச்சரியமா இருந்து எனக்கு, எப்படி இது நடந்தது? தேவன் அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார். ஒரு விக்கிரகத்தின் பின்னாடி இருக்கிற ஆவி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாது என்று தேவன் ஒரு உணர்வை, உள் மனதிலே ஒரு உணர்வை கொடுத்து என்னுடைய மனைவியோடு பேசி அநேக வருடங்களுக்கு முன்பதாகவே அவள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விட்டாள். எவ்வளவு நல்லது! விக்கிரகத்தை ஒரு பொருட்டு என்று அதற்கு ஆராதனை செய்து வருபவர்களை நாம் மேன்மை பாராட்டுகிறோமா? வேண்டாம். சரி, நேரமாகிறது. நான் சொல்ல வந்ததை சொல்லி முடித்து விடுகிறேன். இதற்கெல்லாம் முடிவு என்ன? இவ்வளவு வஞ்சனை இருக்கும்போது பாவம் நம்மை வஞ்சிக்கிறது, நம்முடைய இச்சைகள் நம்மை வஞ்சிக்கிறது, நம்முடைய இருதயமே நம்மை மோசம் போக்குகிறது, விக்கிரகத்தின் பின்னால் ஒரு வஞ்சக ஆவி இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்திலேதான், நாட்டிலேதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து தப்பித்துக் கொண்டு நாம் மெய்யான தேவனுக்கு ஆராதனை செய்து அவரை பின்பற்றுவது எப்படி? சத்தியத்தை அறிய வேண்டும். மெய் தேவனிடத்திலே நாம் வந்துவிட வேண்டும். சத்தியம்தான் நம்மை விடுதலையாக்கும். சத்தியத்தை நாம் அங்கீகரிக்காமல் போயிட்டோம்னா தேவனை நமக்கு உதவி செய்யவே முடியாது. அந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன், நேரமாகிவிட்டது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்போதே கிரியை செய்கிறது. ஒரு ரகசியம் இருக்குங்க. அக்கிரமத்தின் பின்னால், அநீதியின் பின்னால், பாவத்தின் பின்னால் ஒரு ரகசியம். The mystery of iniquity. அந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரகசியமாய் நம்மை வஞ்சிக்கிற ஆவிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டு அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்மையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய சபையையும். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. சரி, அடுத்து 10ஆம் வசனம். கெட்டுப்போவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாமல் போனபடினால் அப்படி நடக்கும். சத்தியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இதாங்க சத்தியம். வேற எதுவுமே சத்தியம் கிடையாது.
இந்த சத்தியத்தின் மேல் உள்ள உங்களுடைய அன்பை நீங்கள் அங்கீகரிக்காமல் போனால் வஞ்சிக்கப்பட்டு போவோம். வேத வாக்கியம் தான் சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் அங்கீகரிக்க வேண்டும். சத்தியம் இங்கே இருக்கிறது ஆண்டவரே, சத்தியமாகிய உம்மிடத்திலே நான் வருகிறேன். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்த ஆண்டவர் இயேசுவே, உம்மிடத்திலே நான் வருகிறேன். அவர் சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல பரிசேயர்கள். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் தெளிவா சொன்னார், உங்களுடைய பிதாவின் கிரியைகளை நீங்கள் செய்கிறீர்கள். யார் தெரியுமா உங்களுடைய பிதா? சாத்தான், பொய்யன் அவன், பொய்க்கு பிதா அவன். எப்பொழுதெல்லாம் நாம் பொய் சொல்லுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் சாத்தானுக்கு முழங்கால் படித்தவனை ஆராதிக்கிறோம். நீதான் என்னுடைய தேவன் என்று. பொய்க்கு பிதாவன். எப்போதெல்லாம் நாம் பொய் சொல்லுகிறோமோ அப்போதெல்லாம் நாம் ஒன்றை சொல்லுகிறோம், பறைசாட்டுகிறோம், சாத்தானே நீ என்னுடைய தேவன். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இருக்க அந்த வார்த்தை 44ஆம் வசனத்தில் பார்த்துருவோம். என்ன அநேகர் நீங்க வேதத்தை ஆழமாக தியானிக்கிறதில்லை. யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள். யாரை பார்த்து சொல்றாரு? அன்றைக்கு இருந்த மதஸ்தரை பார்த்து, அன்றைக்கு இருந்த தேவ ஜனங்கள் என்று சொல்லிக்கொண்ட அந்த பரிசேயர்களை சதுசேயர்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்றார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு! இஸ்ரவேலிலே மெய்யான தேவனை நாங்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன அந்த பிரதான ஆசாரியர்களையும் வேத பாடகர்களையும் பரிசேயர்களையும் பார்த்து சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை என்ன? நீங்கள் உங்கள் பிதாவாகி பிசாசானால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவின் இச்சையின்படி நீங்கள் செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். எப்பொழுதெல்லாம் நம்ம இதயத்திலே கசப்பு, வைராக்கியம், கோபம் யாரை குறித்தாக இருக்குமோ, நம்முடைய தகப்பன் பிசாசு, கொலைபாதகன், ஆதி முதற்கொண்டு அவன். அடுத்து அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அதான் வஞ்சகம். நமக்கு பொய்யாய் தெரியாதபடி அதை பாலிஷா நம்மகிட்ட கொண்டு வருவான். இன்னைக்கு பைனான்ஸ் கம்பெனி வைத்து அநேகரை ஏமாத்துறவங்க எப்படி சொல்றாங்க? உங்களுடைய டெபாசிட், உங்களுடைய முதலீடு ஒரே வருஷம் ரெட்டிப்பாயிடுங்கன்னு சொல்றாங்க. உடனே நமக்கு ஒரு ஆசை, போடு, 1 லட்சம் போடு, 1 வருஷம் கழிச்சு 2 லட்சம் கிடைக்கும். வஞ்சகம். அப்படிதான் ஏமாத்துறது. பொய்க்கு பிதா அவன். பொய் சொல்லி ஜனங்களை ஏமாத்துகிறான். நாமும் கூட பொய் சொல்லும் போது அவனைத்தான் நம்முடைய பிதா என்று நாம் பறைசாற்றுகிறோம். சத்தியத்தை அங்கீகரிக்க வேண்டும். நம்மை கூட சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை தாழ்மையாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏன்னா தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு ஏற்று நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை கொடுக்கிறார். கிருபைன்னா என்ன? எல்லாமே அவருக்கு குறித்த வெளிப்பாடு, அவரை பின்தொடர்வதற்கு நமக்கு தெய்வீக வல்லமை, எல்லாமே தேவன் அந்த கிருபையிலே நமக்கு கொடுக்கிறார். தாழ்மையாய் நம்முடைய தேவையை உணர்ந்து, ஆண்டவரே நான் வஞ்சிக்கப்படக்கூடியவன், என்னுடைய இருதயம் என்னை வஞ்சிக்கிறது, பாவம் என்னை வஞ்சிக்கிறது, என்னுடைய இச்சைகள் என்னை வஞ்சிக்கிறது, இந்த உலகம் என்னை மோசம் போக்குகிறது, உம்மிடத்திலே வருகிறேன் ஆண்டவரே, சத்தியபரராகிய நீர் என்னை ரட்சியும் என்று சொல்லி நாம் அவரிடத்திலே வந்தால் அவர் நம்மை ரட்சித்துக் கொண்டே இருப்பார். ரட்சிப்பு என்பது ஒரு நாள் விஷயம் அல்ல. இட்ஸ் a continuous process. நாம் மரிக்கும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அது கிரியை செய்ய வேண்டும். அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் நாம் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. இதற்கு ஒரே வழி, நாம் சத்தியத்தை அங்கீகரிக்க வேண்டும். நம்மை நேர்மையாய் அவரிடத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். தாவீதை போல உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்திலிருந்து உண்மை உள்ளவர்களாய் நாம் அவரிடத்திலே வர வேண்டும். யாராவது நம்மிடத்திலே வந்து சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமான் என்னை குட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும் என்று சொன்னான் சங்கீதக்காரன். ஏற்றுக்கொள்றோமோ? நாம் ஏற்றுக்கொள்ள மனதிருந்தால் தான் ரட்சிக்கப்பட முடியும். தேவன் நம்மேல் இரக்கமாயிருந்து கரிசனையாயிருந்து நம்முடைய தேவையை நமக்கு உணர்த்தும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்படுவோம். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் நாம் ரட்சிக்கப்படுவோம். சத்தியபிரதாகி அவரிடத்திலே வந்தால் ரட்சிக்கப்படுவோம். இல்லை என்றால் மோசம் போய் விடுவோம். இந்த உலக அனைத்தையும் மோசம் போக்குகிற சாத்தான் அலைந்து கொண்டிருக்கிறான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விடுங்கலாமோ என்று. நாம் வித்தியாசமானவர்கள் அல்ல. நாமும் கூட இந்த மாம்சத்தில் இருக்கிறோம், சோதிக்கப்படுகிறோம்.
நம்மையும் கூட அவன் விழுங்கிவிட முடியும். நாம் நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொள்ளாவிட்டால், நம்முடைய தேவையை உணராவிட்டால், நம்மை தாழ்த்தாவிட்டால் வஞ்சிக்கப்படுவோம். பிசாசின் வஞ்சனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொண்டு தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய ஜனங்களாய் நாம் கடந்து செல்ல தேவன் நம் எல்லாருக்கும் உதவி செய்வாராக. உங்கள் எல்லாருக்கும் அப்படியா தேவன் உதவி செய்வாராக என்றுதான் நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். இப்ப நம்ம கேட்ட வார்த்தை தான் 9ஆம் வசனத்துல நம்முடைய எதிராளியாகிய பிசாசை குறித்த ஒரு வார்த்தை இருக்கு. நமக்கு ஒரே ஒரு எதிராளி தான். எனக்குள்ள இருக்கிற ஒரு எதிராளி இருக்கிறான், புறம்பே ஒரு எதிராளி இருக்கிறான். எனக்குள்ள இருக்கிற எதிராளி என்னுடைய மாம்சம், அதனுடைய ஆசை இச்சைகள், ஆவிக்கு விரோதமா இருக்கிற என்னுடைய மாம்ச இச்சைகள் தான் என்னுடைய எதிராளி. புறம்பே ஒரு எதிராளி, நம்முடைய எதிராளியே பிசாசானவன் அப்படின்னு தான் வேதத்தை சொல்லுது. நம்முடைய எதிராளி அப்படின்னா பிசாசு தான், வேற யாரும் எந்த மனுஷனும் எதிராளி இல்லை. அந்த எதிராளியை குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை 9ஆம் வசனத்துல, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. பழைய பாம்பு, பெரிய வலு சர்ப்பம், மோசம் போக்குகிற, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற, உலகத்தில் உள்ள எல்லா மனுஷரையும் மோசம் போக்குகிற, நம்மை ஒரு காலத்தில் மோசம் போக்கி தான் வச்சிருந்தான். அப்படி என்ன அந்த பழைய பாம்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் இப்ப நம்ம கேட்டோம், ஆதியாகமத்துல ஏவாளை எப்படி வஞ்சித்தான். தேவன் சொன்ன ஒண்ணு அவன் திருப்பி சொல்லுவான், முழுசும் சொல்ல மாட்டான். பிசாசு வேத வசனத்தை வச்சுதான் நம்மளை குழப்ப பார்ப்பான். இயேசுவையே அப்படிதான் சொல்ல வந்தான். கொஞ்சம் அந்த பகுதியை பார்ப்போமா? பிசாசும் வேத வசனத்தை காமிப்பான் தான், காமிச்சு நம்மை மோசம் போக்கும்படி காமிப்பான். ஆனா அவன் முழு வார்த்தையும் காட்ட மாட்டான். அதான் அவனுடைய வஞ்சகம். அவன் பொய்யன், முழு வசனத்தையும் காட்டவே மாட்டான். மேலும் கீழும் முன்ன பின்ன எந்த கான்டெக்ட்ல எழுதியிருக்குலாம் அவன் அதை காமிக்க மாட்டான். ஆனா வேத வசனத்துல ஒரு சில பகுதியில் மட்டும் எடுத்து நம்மை வஞ்சிப்பான். இயேசுவை அவன் எப்படி வஞ்சிக்க பார்த்தான் தெரியுமா? அப்படியே அந்த பகுதியை பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், அவன் சொன்ன வார்த்தை வேதத்துல எழுதியிருக்கா என்றும் எழுதியிருக்குதுன்னு சொன்னா அப்படிதான் எழுதியிருக்கா, வேற மாதிரியே இருக்கான்னு பார்ப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு உடனே அவன் பதிலா ஒரு வார்த்தை சொல்றான். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல என்ன செய்யறான்? அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, தேவாலயத்தினுடைய உப்பரிகை மேல மாடியில பால்கனியில நிக்க வச்சுட்டான். நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனெனில் அப்படின்னு சொல்லிதான் என்ன செய்யறான்? சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தில் உள்ள வசனத்தை ஒரு பகுதியை சொல்லி காமிக்கிறான். சங்கீதம் இது அப்படியே ஒரு கை வச்சுக்கிட்டு சங்கீதம் 91 எடுப்போம். அதுல 11ஆம் வசனம் தான் பிசாசு சொன்னது, உன் வழிகளில் எல்லாம் உண்மது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். எந்த வசனத்தை சொல்லியிருக்கான்? 12ஆம் வசனத்துல சொல்லியிருக்கான். 12ஆம் வசனத்தை காமிச்சுட்டான். ஆனா அதுக்கு முதல் வசனத்துலதான் தூதர்களுக்கு என்ன கட்டளையிடுவார்? 11ஆம் வசனம் வாசிங்க. உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு என்ன கட்டளையிடுவார்? உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் நீ ஏந்தி கொண்டு போ. என்னுடைய பிள்ளைகள் கல்லில் இடராதபடி அவர்கள் தங்கள் பாதைகளில் நடக்கும் பொழுது, என்னுடைய வழியில தான் நடக்கிறாங்க, அந்த வழியில நடக்கும் பொழுது அவர்கள் பாதம் இடரக்கூடியவர்கள், ரொம்ப சீக்கிரத்தில் தடுமாறக்கூடியவர்கள், விசுவாசத்துல பலவீனம் உள்ளவர்கள், தங்கள் வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை ஆண்டவரை இறுதி பற்றிக் கொள்வாங்க, ஒரு சூழ்நிலையில சோர்ந்து போயிடுவாங்க. இன்னும் எவ்வளவு காலம் தான் காத்து இருக்கிறது, இன்னும் எவ்வளவு காலம் தான் தேவனுடைய பொறுமையா இருக்குதுன்னு சொல்லி சமயத்தில் அப்படியே கொஞ்சம் லேசா தடுமாறுவாங்க, இடருவாங்க. அப்படி அவங்க விழுந்து விடாதபடி அவர்களை நீர் காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு உரிய காரியமாக கூட எடுத்துப்போம்.
எத்தனையோ விபத்துகள், நாசமோசங்கள் எவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவு நம்ம கடந்து போயிருக்கோம். தூதர்கள் நம்மை காத்திருக்காங்க நமக்கே தெரியாம. ஒரு சிலர் அதை சாட்சியா கூட சொல்லலாம். நிறைய பேர் கூட அந்த அனுபவத்தை நீங்க பெற்றிருப்பீங்க. என்ன சொன்னா நான் நிறைய சொல்லுவேன். ஆபத்துகள் இருந்து எத்தனையோ முறை சாகாதபடிக்கு யாரோ தூக்கி கொண்டு வச்ச மாதிரி இருக்கும், தூக்கி வச்ச மாதிரி இருக்கும், தள்ளி விட்ட மாதிரி இருக்கும். உணர்ந்திருக்கலாம், உணராம இருக்கலாம். அது ஏதோ தானா நடந்ததுன்னு நினைச்சுக்கலாம், எதாச்சியா நடந்ததுன்னு சொல்லலாம். ஆனா எவ்வளவு ஆபத்துகள் இருந்து தேவ தூதர்கள் நம்மை காக்கும்படி தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் நிமித்தம் உங்களுக்கு தெரியுமா திருப்பிள்ளைகளே, உங்களுக்குரிய தேவதூதர்கள் ஆண்டவர் சொன்னார். இவர்களுக்குரிய தேவதூதர்கள் என் பரமபிதாவின் முகத்தை அனுதினமும் தரிசிக்கிறாங்க அப்படின்னு. பிள்ளைகளுக்கு, ஒரு விசுவாசியினுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்க இன்னும் முழுமையா இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆனா சபைக்கு வரலாம், வேற தெய்வத்தை கையெடுக்காம இயேசுன்னு சொல்லி முழங்கால் போடலாம், ஜெபிக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்று தேவ தூதர்கள் இருக்காங்க. அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட எல்லோருக்குமே நாம் முழுமையான அந்த ரட்சிப்பை அடையும் வரைக்கும், நித்திய ரட்சிப்பை அடைகின்ற வரைக்கும் நமக்கு வேலை செய்யும்படி, பணிவிடை செய்யும்படி அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகள் தேவ தூதர்கள். நம்முடைய ஜெபங்களை அவர் சுமந்து போவாங்க, ஜெபத்துக்கு பதில் எடுத்துட்டு வருவாங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய சொன்ன காரியங்களை அவர்கள் நமக்கு ஒழுங்கு செய்வார்கள். நமக்குரிய தேவதூதர்கள் நம்மோடு கூட எப்பயுமே இருப்பாங்க. நமக்கு இந்த அறிவு இருக்குதா? இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் வழிகள் எல்லாம் தம்மை தூதர்கள் காத்திடுவார். ராத்திரி வேளையில தனியா பயணம் பண்ண வேண்டியிருக்கும், தனியா இருக்கும், வெளிச்சம் இருக்காது, லைட் வெளிச்சம் இருக்காது, உள்ளுக்குள்ள பயம், எவ்வளவு பயங்கள் இருக்கும். இருந்தாலும் அந்த பாடலை பாடிக்கொண்டு 91ஆம் சங்கீதத்தை ஒரு பாடலா பாடிக்கிட்டு, தேவதூதர்கள் என்னோடு இருக்காங்க, அவர்கள் என்னை காத்துக் கொள்வார்கள். என் வழிகளில் எல்லாம் ஆண்டவர் அப்படின்னா வேற எழுதியிருக்கு. ஆனா பிசாசு என்ன சொன்னா, நீ மேலேருந்து குதி, என்ன அவங்க என்ன செய்வாங்க, உன்னை ஏந்திக்கிட்டு போவாங்க. ஆண்டவர் குதிக்கும் போது சொன்னாரு, நீங்கள் மேலேருந்து குதிங்க அப்பொழுது அவர் அப்படின்னா சொன்னாரு இல்ல. அப்ப வேத வசனத்துல தேவன் சொன்ன ஒரு காரியத்துல பாதி எடுத்துக்கிட்டு அவன் ஒன்றை சொல்லி அந்த பாதி வசனத்தை அதுல எடுத்து நம்மை சோதிப்பான். ஆகவேதான் வேத வசனத்தை நாம் தெளிவா அறிந்து கொள்ளணும். ஆண்டவருக்கு தெரியும், இயேசுக்கு தெரியும், இவன் வஞ்சகன், ஏமாற்றுக்காரன், பழைய பாம்பு, புது ஆளில் அப்பயே ஆதாம் ஆதி தாயை ஏமாற்றினவன், ஆதி தாய் தகப்பனை ஏமாற்றினவன், மோசம் போக்கினவன். அப்ப ஆண்டவர் மோசம் போகல. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும், தேவனை பரீட்சை பார்க்க கூடாது. அவர் சொன்னதான் செய்யணும். அவர் சொல்லாதவனை செஞ்சுக்கிட்டு ஆண்டவரை நீங்க செய்யுங்க ஆண்டவரை என்ன பரீட்சை பார்க்க கூடாது, தேவனை போய் டெஸ்ட் பண்ண கூடாது. ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லி அவனை மடக்கிறார். நாம் வேதவசனம் அறியணும் பிரியமானவர்களே. வாலிபர்கள், இளம் பிள்ளைகள், நீங்க எந்த அளவுக்கு வேதத்தை படிக்கிறீங்க? நீங்க உங்கள் பாடப்புத்தகத்தில் படிக்கிற அந்த அளவு கவனத்தை உங்களுடைய வேத புத்தகத்தில் நீங்க படிங்க. ரொம்ப நேரம் படிக்கணுங்கிற காரியம் இல்லை. உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா லீவ் நாளில் உட்காந்து படிங்க, மணிக்கணக்கா படிங்க. நான் என்னுடைய வாலிப பருவத்தில் தான் அந்த வேத புத்தகத்தை ஒரு முறை முழுசும் வாசிச்சிருப்பேன், அநேக முறை பகுதிகளாக வாசிச்சிருக்கேன். இப்ப எனக்கு அந்த அளவுக்கு நேரம் எனக்கு வாய்க்கல. ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு வரியாய் வார்த்தையாய் தியானிச்சுட்டு இருக்கேன், அசைப்பட்டு இருக்கேன். சோதிக்கப்படுகிற வேலைகளை எப்பொழுதோ படித்த வேத வசனங்கள் எனக்கு நினைவு வருது. அந்த வார்த்தைகளை வைத்து நான் பிசாசை எதிர்த்து நிற்க முடியுது, என்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த முடியுது. வேதத்தை தியானிச்சு வாசிங்க, வாசிச்சதை அசை போட்டுருங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையை தாருன்னு சொல்லி கேளுங்க. அந்த வார்த்தையினால்தான் மனிதன் பிழைப்பான். சாப்பாடே அதுதான். அப்ப பிசாசு வரும்பொழுது அவன் தன்னை பிசாசுன்னு காமிச்சிட்டு வரமாட்டான். அப்படின்னா நாம அடையாளம் தெரிஞ்சுப்போம். தேவன் படைத்த ஒரு சிருஷ்டியை போலதான் அவன் வந்தான். பிசாசு தன்னுடைய உண்மை சுரூபத்தோட அவன் வரவே இல்லை, உண்மையான ரூபத்தோட வரவே இல்லை. அல்லது வெறும் சத்தமாய் அவன் கேட்கல, சாத்தமாவே தான் இருக்கான். அவனுக்கு உருவம் கிடையாது. அவன் நினைச்ச உருவத்தை எடுத்துப்பான். இன்றைக்கு அநேகரை வஞ்சிக்கிற எத்தனையோ உருவத்தில் இருந்துட்டு தான் இருக்கான். எத்தனையோ உடலில் அவன் புகுந்து கொள்வான். சரி, அதெல்லாம் வேற ஒரு டாபிக், இப்ப பார்ப்போம். ஏவாளுக்கு எத்தனையோ பாம்புகள் தோட்டத்தில் இருக்கு. எந்த பாம்பும் விஷம் உள்ளது கிடையாது. தேவன் படைச்ச தோட்டத்தில் எல்லாமே நல்லதுதான் இருந்துச்சு, மிகவும் நன்றாக இருந்தது. எந்த பாம்பும் விஷம் உள்ள பாம்பு இல்லை, அது கொட்டினா எதுக்கும் மரணம் கிடையாது. ஆனா இந்த அப்படி தேவன் உண்டாக்கின ஒரு சிருஷ்டியை போலதான் வந்தான். ஆகவேதான் ஏவாள் ஏமாந்து போயிட்டார். தேவன் சிருஷ்டித்த ஒன்றை அல்லாமல் வேறொன்றா வந்தான்னு சொன்னா அவளுக்கு ஒரு திகைப்பு இருக்கும். இல்ல, இது தேவன் உண்டாக்குன உலகத்தில் உள்ளது இல்லை, வேற ஏதோ அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் தயங்கி இருப்பார். தேவன் உண்டு பண்ணி ஒரு சிருஷ்டியை போலதான் வந்தது. வந்து பேசும்போது அவளுக்கு ஆச்சரியம், இந்த பாம்பு பேசுது. அது பெரிய வித்தியாசமா தெரியல அவளுக்கு.
இங்க உள்ள பாம்பு தான், தேவன் உண்டாக்கின ஒரு பாம்பு தான் அப்படின்னு. பழைய பாம்பாகி அந்த ஏவாளை வஞ்சித்த அந்த சர்ப்பம் என்ன சொன்னான், என்ன பொய் சொன்னான்? அங்கேயும் தேவன் சொன்ன வார்த்தைய அப்படியே கொஞ்சம் சொல்லி கொஞ்சோண்டு மட்டும் மாத்தி, ஆனா எதை முக்கியமானது எதுவோ அதை மாத்திடுவான். மற்ற முக்கியமில்லாத வார்த்தைகள் அதே வார்த்தைகள் இருக்கும். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் ஆண்டவர் என்ன சொன்னார்? இதே வார்த்தை சொன்னார், தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் நீ புசிக்கவே புசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒப்பிட்டு பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரே பக்கம் தான், 3ஆம் பக்கத்துல. நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆண்டவர் சொன்னது புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஒரு மரத்தினுடைய கனியை மாத்திரம் நீ புசிக்க வேண்டாம், மற்ற எல்லாத்தையும் புசிக்கலாம். அப்படி நீ இந்த ஒரு கிராம் மரத்தின் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தன்னு சொன்னா புசிக்கும் நாளில் நீ செத்தே போயிடுவ. சாகவே சாவாய், செத்தே போயிடுவ. உன்னோடு எனக்கு இருக்கிற தொடர்பு இல்லாம போயிடும், ஆவியில நீ செத்து போயிடுவ. சரி, பிசாசு என்ன சொல்றோம்? தந்திரம் உள்ளவன். தோட்டத்தில் உள்ள நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே எடுத்து பார்த்துட்டு புசிக்கவே புசிக்கலாம்னு சொல்லிட்டார் ஆண்டவர். நீ புசிக்க வேண்டாம்னு சொன்னாரா? சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கணும்னு சொன்னாரா? உடனே அவள், இது கேட்ட வார்த்தையா இருக்கு. தேவன் ஆதாம்கிட்ட சொல்லி, ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்லி, இப்ப கேட்ட வார்த்தை. ஆமா, ஆனா சொல்றவ எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு. தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை பிசாசு ஆரம்பிச்சிருந்தானா ஏவாள் செவி கொடுத்திருக்கவே மாட்டார். ஆனால் தேவன் சொன்ன ஒரு வார்த்தையை அப்படியே கொண்டு வரும்பொழுது அவள், ஓ, தேவன் சொன்னதுதான் ஏதோ சொல்லுது, ஆனா கொஞ்சம் ஏதோ புசிக்க வேணாம்னு சொன்னாரான்னு. இல்ல புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனி மட்டும் நீங்கள் சாகாதபடிக்கு. அந்த சொன்னார், நீ சாகவே சாவாய். உறுதியை சொல்றார், அழுத்தி சொல்றார், அண்டர்லைன் பண்ணி சொல்றார். ஆனால் மேலோட்டம் எடுத்துக்கிறார். சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். ஆண்டவர் தொடக்கூடாதுன்னு சொல்லல. அப்ப வார்த்தையை கொஞ்சம் கூட்டி கொஞ்சம் குறைச்சி என்ன ஆகி போச்சு? வஞ்சிக்கிற பிசாசோடு ஒரு வார்த்தையை கேட்டா அவனோடு கொஞ்சம் பேச ஆரம்பிச்ச உடனே அவனுடைய சுபாவம் வந்து போச்சு. பிசாசு வேதவசனத்தை கூட்டுவான், குறைப்பான், நம்மை வஞ்சிக்கும்படிக்கு. அதே மாதிரி இவள் செய்றா, புசிக்கவும் கூடாது, நீங்க சாகாதபடிக்கு அதை தொடவும் கூடாதுன்னு சொன்னார். உன்னை பிசாசு சொன்ன முதல் பொய் என்ன பொய்? மனிதனிடத்தில் பிசாசு சொன்ன முதல் பொய் என்ன பொய்? இதுதாங்க பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுப்புவான் இருக்குல்ல, த லை. இந்த உலகம் முழுசுக்கும் பொய் அப்படின்னு சொன்னா ஒரு பொய் அப்படின்னா இந்த பொய் தான். இந்த பொய்யை தான் இன்னைக்கு அநேகர் விசுவாசிக்கிறாங்க. இந்த பொய்யில தான் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்காங்க. பிசாசு என்ன சொன்னா? நீங்கள் சாகவே சாவதில்லை. நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாக மாட்ட. தேவன் சொன்னார், நீ இதை சாப்பிட்டா சித்தே போயிடுவேன், சாகவே சாவாய். பிசாசு சொன்ன சாகவே சாவாய். சாவாய்ங்கிறத சாகாய், சாக மாட்டாய், சாக மாட்டாய். அதே வார்த்தைகள் எழுத்துக்கள் கொஞ்சம், ஆனா அதுல முழு அர்த்தமும் போயிடும். இந்த பாவத்துல இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்லைங்க, இதெல்லாம் ஒரு பெரிய பாவம் இல்லைங்க, இதெல்லாம் பாவம் இல்லை, இதெல்லாம் பாவம் இல்லை. யார் சொல்றது? பிசாசு சொல்றது. இதெல்லாம் செஞ்சா ஒண்ணும் பெருசு இல்லை, இதெல்லாம் இல்லாம நீ வாழ முடியாது. ஒரு வியாபாரம் சொன்னா, ஒரு காரியம் சொன்னா, இதுல நீ இப்படி எல்லாம் போய் சொல்லிதான் ஆகணும், இதெல்லாம் மறைச்சுதான் ஆகணும், இதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியும், இதெல்லாம் செஞ்சாதான் சம்பாதிக்க முடியும், பிழைக்க முடியும். இப்படிதான் பிசாசு வஞ்சிக்கிறவன். நம்மை போஷிக்கிறவர் தேவன். வெளிச்சமா இருக்கிற சொன்ன தேவன் இருளோடு சேர்ந்து நம்முடைய வெளிச்சம் அணைஞ்சிட கூடாது. இருளில் இருக்கிற இடத்துல வெளிச்சம் பிரகாசம் பண்ண அதிகமா எரியணும். மனசாட்சியில சூடுண்டவர்கள் அவர்கள் எல்லாம் உணர்வடையணும். அல்லது மனசாட்சியின் குரலை கேட்காதவங்களுக்கு நாம ஒரு சத்தமா இருக்கணும். அவர்களை வாதிக்கிறவர்களா தான் இருக்கும். நீதி உள்ளவர்கள் அநீதி உள்ளவர்களுக்கு ஒரு வாதிப்பா தான் இருப்பாங்க. அவர்களால் நம்மோடு இணைந்திருக்க முடியாது. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமே கிடையாது தான். நாம் தேவனுக்கு என்று வைராக்கியமாய் தனித்து தான் இருக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் என்ன, தேவன் நம்மோடு கூட இருப்பார். நம்ம கொஞ்சம் பேரா இருக்கலாம். நீதி உள்ளவர்கள் நீதி செய்கிறவர்களா இருக்க முடியும், உண்மை பேசுகிறவர்களா நேர்மையாய் நடந்து கொள்வர்களா இருக்க முடியும். உலகம் முழுவதும் பணம் ஓடுறப்ப எனக்கு பணத்துக்கு முன்னாடி ஓட தேவையில்லை, எனக்கு வேண்டியதை கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார்.
நான் தேட வேண்டியது என்னன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் மாத்திரம் தான் தேட போறேன். எனக்கு கொடுக்க வேண்டியது என்னங்கிறது அவருக்கு தெரியும். அவர் கொடுப்பார். ஏற்ற சமயத்தில் தேவையான பொழுது எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். எனக்கு எதையும் அவர் ஒளிச்சு வைக்க போறதில்ல. எனக்கென்று அவர் வைத்திருக்கிறது. நான் அவருடைய பிள்ளை, செல்லமான பிள்ளை, பிரியமான பிள்ளை. இப்படி விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாய் நம்ம வாழணும். அநேகம் பிசாசு வந்து ஆண்டவர் இயேசுகிட்ட எப்படி சொன்னா, எனக்கு முன்னாடி ஒரு ரகசியமா யாரும் இல்லை வனாந்தரத்துல, அப்படியே தொண்டை நீட்டு என்னை ஒரே ஒரு முறை விழுந்து கும்பிடு, ஒரே ஒரு முறை எனக்கு முன்னாடி சாஸ்தாங்கமா விழுந்து என்னை ஆராதனை செய், எனக்கு ஆராதனை செஞ்சுட்டா போதும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் உனக்கு தரேன், இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மனுஷனை வஞ்சித்து எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிட்டேன் அப்படி சொல்லலாமே, கொடுக்கப்பட்டிருக்கு. நான் உனக்கு தரேன், இந்த உலகத்தில் என்ன வேணும் உனக்கு, நான் எல்லாத்தையும் தரேன். ஆனா எனக்கு நீ ரகசியமா என்னை பணிந்து கொள். இன்னைக்கு அநேக இடத்துல அப்படிதான் வந்து ரகசியமா என்னை தொழுது கொள். யாரும் பார்க்கல, எந்த விசுவாசியும் பார்க்கல. சபையில் உள்ளவருடைய சகோதர சகோதரிகள் மூப்பர்கள் எதுவுமே தெரியும், யாருக்கும் தெரியாது. இந்த இடத்துல நீ ரகசியமா என்னை ஆராதித்து விடு, உன் இருதயத்தில் என்னை ஆராதித்து விடு. இப்படித்தான் அநேகரை வஞ்சிக்கிறான். இயேசு என்ன செய்தார்? நம்முடைய மூத்த சகோதரர், நமக்கு முன்னே ஓடினவர் இயேசு என்ன செய்தார்? அதுக்கு மேல அவருக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அடுத்து சொன்ன வார்த்தை என்ன? இப்படி எழுதியிருக்கிறதே அப்படி எழுதியிருக்கிறதேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரா? உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை சொல்லிட்டு அப்பாலை போ, சாத்தானே சேர்த்து சொல்லிட்டார், அப்பாலை போ. இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில பிசாசம் வஞ்சிக்கும் பொழுதெல்லாம் அப்பாலை போன்னு சொல்லணும். இயேசு கிறிஸ்து சென்ற வழியை விட்டு நம்மை திசை திருப்புகின்ற எல்லா விதமான உபதேசங்களுக்கும் அப்பாலை போன்னு சொல்லணும். இன்றைக்கு அநேகர் கிளம்பி இருக்காங்க. பிசாசுக்கு இப்போ ஒரு வார்த்தையை கேட்டோம், அவன் எப்படிப்பட்டவன்? மோசம் போக்குகிற அப்படின்னு. கடைசி நாட்கள்ல பவுல் சாகரத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நிருபம் 2 தீமோத்தேயுல கடைசி நாட்களை குறித்து எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 12, 13, 14 சபையில சமீபத்தில் இந்த வார்த்தை நம்ம திருப்பி கேட்டிருக்கோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள், பொல்லாதவர்களும் எத்தர்களும் மாணவர்கள், பொல்லாதவர்களும் எத்தர்களும் மாணவர்கள் மோசம் போக்குகிறவர்களாயும் மோசம் போகிறவர்களுமாகவும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவர்களில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் அடுத்த வேத எழுத்துக்களையும் நீ சிறுவயது முதல் அறிந்திருக்கிறாய். பிரியமானவர்களை, கடைசி நாட்களை குறித்து எழுதப்பட்ட ஒரு அப்போஸ்தலனுடைய கடைசி கால வார்த்தைகள், அவன் கடைசியாக எழுதின நிருபம். இந்த உலகத்தோட்டு போறதுக்கு முன்னாடி பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். அதுல கடைசியில எழுதுறார், நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளை நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறாய். யார்கிட்ட கத்துக்கிட்டேன்னு உனக்கு தெரியும், என்கிட்ட கத்துக்கிட்ட, நான் உனக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்கேன். பவுல் தன்னை குறித்து சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், நீ என்னை பின்பற்று, என்னை நீ பார்த்திருக்க. இயேசு கிறிஸ்துவோடு நீ உலாவல, மற்ற அப்போஸ்தலர்களை போல இயேசுவோடு கூட ஒரே 3 வருஷம் ஒன்னா தங்கி இல்லை, நானும் இல்லை நீயும் இல்லை. ஆனால் நான் அவரிடத்தில் கற்று நிச்சயித்துக் கொண்டு நடந்தேன், பின்பற்றினேன். நான் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கேன், நீ அதில் நிலைத்திரு. மோசம் போக்குறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் பிறரை மோசம் போக்குவாங்க, அவர்களும் மோசம் போயிடுவாங்க. குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடர்கள், அவர்கள் வெளிச்சத்தை காணல, வெளிச்சத்தின் படி நடக்கல, ஆனால் அவர்கள் வெளிச்சத்தை பத்தி பேசுவாங்க, வெளிச்சத்தை அறிவிப்பாங்க. அவர்களை பின்பற்றாதே, நீ படுகொலையில் அவர்கள் விழுவாங்க, உன்னை விட பண்ணுவாங்க. எச்சரிப்பின் வார்த்தைகள். இன்னைக்கு அதெல்லாம் தேவனுடைய ரொம்ப அன்பா இருக்காருங்க. எல்லோருடையும் நம்ம அன்பா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். எல்லா இடத்துலையும் தான் தேவன் பேசுறாரு, எல்லா இடத்துலையும் தான் தேவன் இருக்கிறார். மோசம் போகிற பிசாசு, அநேக விசுவாசிகளை மோசம் போக்கி இருக்கிறவன். அதை குறித்து பேசுவதற்கு எனக்கு எந்த விதத்தில் பயமும் இல்லை, எனக்கு தயக்கமும் கிடையாது. ஆதி முதல் நடந்துட்டு இருக்க காரியம் தான், இது புதுசு கிடையாது. பழைய பாம்பு முதல் ஸ்திரியை வஞ்சித்த பொழுது எந்தெந்த டெக்னிக்கை கை கொண்டானோ, இன்னைக்கு அதை விட நிறைய டெக்னிக்கா கலந்துகிட்டு தான் இருக்கான். இயேசுவையே வந்து அவன் வேத வசனத்தை கொண்டு வஞ்சிக்க பார்த்தவன், மோசம் போக்க பார்த்தவன் ஆண்டவர் புரிந்து கொண்டார். அவரிடத்தில் அவனுடைய பாச்சா செல்லுபடி ஆகல, அப்பாலை போன்னு சொன்னார். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு சொன்னார். கடைசி வரைக்கும் காலின் கீழே தான் சாத்தானை வைத்திருந்தார். கடைசியில பிதாவினுடைய சித்தத்தை, பரிபூர்ண சித்தத்தை செய்து முடித்த பொழுது அவனுடைய தலையை நசுக்கினார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தலையா இருக்கிறார். நாம் அவருடைய சரீரத்தினுடைய உறுப்புகளா இருக்கிறோம்னு சொன்னா, அவயங்களா இருக்கிறோம்னு சொன்னா, நாம் கிறிஸ்துனுடைய ஆலயமா இருக்கிறோம்னு சொன்னா, அவருடைய சபையா இருக்கிறோம்னு சொன்னா, அவர் அடைந்த வெற்றியை தான் நாம் அடையணும்.
பிசாசு எப்பொழுது நம்முடைய காலுக்கு கீழாக நசுக்கப்பட்டவனா தான் இருக்கணும். அவனுக்கு கொஞ்சம் கூட இடம் தரக்கூடாது. பழைய பாம்பு இன்றைக்கு மயக்கமா தான் இருக்கிறான். நம்முடைய கால்களுக்கு கீழே அவன் மயங்கி தான் இருக்கிறான். நம்மை வஞ்சிக்கும்படி அவன் எப்பொழுதும் காத்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஜாக்கிரதையா இருப்போம். இன்றைக்கு ஒரு சில சகோதரர்கள் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். இத்தனை காலம் சபையில வந்து வார்த்தையை கேட்டு சபையினுடைய ஒழுங்குமுறைகளை பார்த்து அவர்களை நடத்துகிறவருடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள். ஒருத்தர் எனக்கு போன் பண்றார், பிரதர் நம்ம சபையில போதிக்கிற போலதான் பிரதர் அங்கேயும் போதிக்கிறாங்க. வெளியூர்ல ஒரு சகோதரன், எங்க போறீங்க சபைக்குன்னு கேட்கிறேன். அது நம்ம சபை கொஞ்சம் தூரமா இருக்கு, அது ஒரு கஷ்டம். இங்க பக்கத்துல நல்ல ஒரு சபை தான், நம்ம சொல்றதான் சொல்றாங்க. ஆமா, இந்த பைபிள் தான் வச்சுட்டு இருப்பாங்க. வேற என்ன, வேற பைபிள் இல்லாம குரானை வச்சுக்கிட்டா அல்லது வேற வேற ஏதாவது வச்சிருப்பாங்களா? இதில் உள்ள வார்த்தையை தான் வாசிப்பாங்க. அதுல என்ன ஆச்சரியம்? ரோமன் கத்தோலிக்க கோயிலுக்கு போங்க, அங்க கூட தான் இருக்கும். எல்லா இடங்களையும் தான் இருக்கு. கள்ள உபதேசங்கள் கல்ட்டுன்னு சொல்றவங்க கூட தான் இதை வச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் அன்பா இருக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, எல்லாரும் சண்டையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த மதத்திலையும் போங்க அன்பா இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. நிதானித்து பார்க்க தெரியல. காரணம் என்ன? அவர்கள் இருதயம் ஒன்றை இப்பொழுது நேசிக்கல. யார் வஞ்சிக்கப்படுவாங்க? யார் கெட்டு போவாங்க? தங்க இருதயத்துல தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதவங்க, தேவன் மேல அன்பு இல்லாதவங்க, தன்னை ரசித்த நேசர் மேல, இயேசு மேல அன்பு இல்லாதவங்க தான் என்ன செய்வாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவாங்க. அசட்டை பண்ண ஆரம்பிச்சாலே பிசாசு வந்து ஏமாத்த ஆரம்பிச்சிடுவோம். இங்கே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல பவுல் எவ்வளவு தீர்க்கமா சொல்றார் பாருங்க. அவருடைய காலத்துல அவர் இருந்த அந்த கொரிந்திய சபையிலேயே மோசம் போக்குகிறவர்கள் எப்படி எல்லாம் அங்கிருந்த சபையை வஞ்சிக்க பார்த்தாங்க. பவுல் அதுக்கு எப்படி போராடுற பாருங்க. 2 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துல தேவனுடைய இந்த மெய்யான அப்போஸ்தலரை விரோதிக்கிறவர்கள் அந்த சபையிலிருந்து விரோதிச்சு அவருக்கு விரோதமா பல குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருந்தாங்க. 12ஆம் வசனத்துல, எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்ல, 12ஆம் வசனத்துல அப்படி இருக்கு. 13ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்டவர்கள், பவுல் சொல்றார், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள். அவர் சொல்ல வைக்கவே படல. ஐயோ, அவங்களை போய் நியாயம் இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கல. உண்மையை உன்னதுன்னு சொன்னார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன், தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன, என்னை குறித்து அவருடைய சித்தம் என்ன, அப்படியே செய்ய ஒப்பு கொடுத்தவன், தேவனுடைய வழிகளை அனுதினமும் நியாயம் திருத்த நடக்கிறவன், தேவன் அவனை செய்ய சொன்னா செய்கிறவன், வேணாம்னு சொன்னா வேணாம இருக்கிறவன், மன்னிப்பு கேட்க சொன்னா மன்னிப்பு கேட்கிறவன், குடியிலே நடக்கிறவன். அப்படின்னா எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள். என்ன இப்படி சொல்றீங்களா? அவங்களும் இந்த பைபிளை வச்சிருக்காங்க, அவங்களும் இயேசுவை பத்தி போதிக்கிறார்கள், அவங்களும் புதிய ஏற்பாடு பழைய எல்லாத்தையும் தான் விசுவாசிச்சு பேசுறாங்களே. கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்கள், கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் அல்ல, அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்கள். உங்களுக்கு விளங்குதா? 2 பேர் இருக்காங்க. கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்கள் இருக்காங்க, கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்கள், ஆட்டுக்குட்டியினுடைய வேஷத்தை, ஆட்டு தோலை போர்த்து கொண்டவர்கள். ஆட்டுக்குட்டியினுடைய வேஷம், ஆட்டு தோல், ஆனா உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். உங்கள் பணத்தின் மேலும் உங்கள் சொத்தின் மேலதான் அவர்களுடைய அக்கறை இருக்கும். உங்கள்கிட்ட புடுங்கிப்பீங்களதான் பார்ப்பாங்க, உங்களை போஷிக்க மாட்டாங்க. ஆடு அப்படின்னு மேய்க்கிறவன் ஆடை போஷிக்கணும், ஆட்டுக்கு கொடுக்கணும், அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கணும். அவன் மேய்ப்பன், தேவனுடைய மேய்ப்பன் அவன். அந்த ஆட்டுக்கிட்ட புடுங்கி திங்கிறவன் கள்ள அப்போஸ்தலன். டெலிவிஷன்ல எத்தனையோ சீரியல், எத்தனையோ தொடர் நிகழ்ச்சிகளை பார்க்கிறீங்க, எத்தனை செய்திகள், எத்தனை சேனல். கொஞ்ச நேரம் கேட்டு பாருங்க, இதே வேதத்தை வச்சு பேசுவாங்க, இனிக்க பேசுவாங்க, ஆசீர்வாதங்கள் அள்ளி வீசுவாங்க. ஆனால் அவர்கள் கபடமுள்ள விளையாட்டுகள். கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கிறிஸ்துவனுடைய மெய்யான ஊழியர்களோட இருக்காங்க. அதுல அடையாளம் காணணும், இனம் பிரிச்சு பார்க்கணும். அந்த பகுப்பெரிய தன்மை வேணும் நமக்கு. கடைசி காலம் இது. மோசம் போகிறவர்களா இருக்கக்கூடாது. பழைய பாம்பு இப்ப வீடு தோறும் உள்ள எத்தனையோ டெலிவிஷன் நிகழ்ச்சிகள் மூலமா இப்ப அனைவரை வஞ்சிக்க முடிய வந்திருக்கிறான். என்கிட்ட ஒரு சகோதரி சொல்றாங்க, பிரதர் காலையில் எழுந்த உடனே இந்த சேனல் தான் ஃபுல்லா அந்த பாட்டு ஓடும், செய்தி ஓடிட்டே தான் இருக்கும், நான் தேவ பிரசன்னத்திலே இருக்கிறேன். அப்படி என்னத்தான் கேட்கிறாங்க. இல்ல அப்படியெல்லாம் உங்களை வஞ்சித்துக் கொள்ளாதீங்க. தேவனுடைய பிரசன்னத்தை டெலிவிஷன் நிகழ்ச்சி உங்களுக்கு வீட்டுக்குள்ள கொண்டு வந்துறாரு. உங்களுடைய இருதயத்துல தேவன் இன்றைக்கு என்ன பேசுகிறார், ஆவியானவர் இன்றைக்கு என்ன உணர்த்துகிறார், அதுக்கு சத்தத்துக்கு செவி கொடுங்க.
இன்று எண்ணப்படும் அளவும் நீங்க பரிசுத்தாவின் சொல்லுகிறத கேட்டு கீழ்ப்படிஞ்சிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா இன்று எண்ணப்படும் அளவும் இருதயத்தை வஞ்சிக்காம நீங்க காத்துக்கொள்ள முடியும். ஒரு நாள் பரிசுத்தாவினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியாம போயிட்டீங்கன்னா அடுத்த நாள் இருதயம் வஞ்சிக்கப்பட்டு போயிடும். அடுத்து 14 வசனம் 2 கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியம் அல்ல. என்னங்க அது? கபடமுள்ள வேலையாட்கள் இவங்க கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுடைய வேஷத்தை தரிசிக்கிறாங்களா? ஆச்சரியமா? இல்ல, ஆச்சரியம் கிடையாது. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. சாத்தானே ஒரு வேஷம் போட்டு வருவான். பாம்பு போல வேஷம் போட்டுட்டு வந்தான் ஆதி தாய் தேட்ட ஏமாந்து போயிட்டார். இன்னைக்கு ஒளியின் தூதனுடைய வேஷம் தேவதூதனை போலவே வருவான். கிருபை பெற்றவனே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கபிரியல் தூதன் மரியாதை சொன்னது போல இன்னைக்கும் வந்து கிருபை பெற்ற ஜனமே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதே வார்த்தைகளை பேசி ஆனால் உன்னை வஞ்சிப்பான். ரொம்ப ஈஸி. ஆண்டவர் சொன்னார், அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். அவருடைய பேச்சினாலே அல்ல. ஏமாந்து போயிட வேணாம். அவருடைய கனி, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவருடைய நோக்கம் எதுல இருக்கு, அவர்கள் எதற்காக இதை போதிக்கிறாங்க, இதன் மூலமா அவர்களுக்கு என்ன ஆதாயத்தை தேடுறாங்க, அவர்கள் நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கணும்னு விரும்புகிறாங்களா, அவர்கள் தங்களோடு இணைக்கப்படணும்னு விரும்புகிறார்களா? வருகின்ற கூட்டத்தை தேவனிடத்தில் இவ்வளவு பேரை நான் ஆண்டவரை சேர்த்தேன்னு சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்துறாங்களா, என் கூட்டத்துக்கு இத்தனை பேர் வந்தாங்கன்னு தன்னை உயர்த்தி வெளிச்சம் போட்டு காட்டுறாங்களா? இதெல்லாம் நிதானிக்கணும். பிரதர், உங்களுக்கு பொறாம பிரதர், நம்ம கூட்டத்துக்கெல்லாம் கொஞ்சம் பேர் தான் வராங்க, அங்கெல்லாம் திரளான ஜனங்க வராங்க, பாடல்லாம் நம்மகிட்ட கேட்கிற மாதிரி இல்லை, அங்கெல்லாம் நல்ல இசைக்கருவிகள், அப்படியே மெய் மறந்து அப்படியே லயிச்சு போறோம். அதெல்லாம் பொறுக்க முடியாம நீங்க உங்களை நியாயப்படுத்தி பேசுறீங்க சொல்றீங்களா? நீங்க என்ன சொல்லிட்டு போங்க. ஆனால் சத்தியத்தை நேசிக்கிறவர்கள், இயேசுவை நேசிக்கிறவர்கள், இயேசுவினுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய மனதுள்ளவர்கள் இந்த உபதேசம் தேவனால் உண்டானதா அல்லது மனுஷனால் உண்டானதான்னு சொல்ல முடியும். ஆண்டவர் அப்படித்தான் இயேசுவை சேலஞ்ச் பண்ணார் பரிசேயர்கள்ட்ட. தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனசு இருக்கு அவனுக்கு அப்படின்னா இயேசு சொன்னார், இந்த உபதேசம் தேவனால் உண்டானதா அல்லது மனுஷனால் உண்டானதா அவனுக்கு தெரியும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனசு இல்லைன்னு சொன்னா பிசாசு ஒண்ணு வஞ்சிச்சிடுவான். எல்லாம் தேவ சத்தம் போல கேட்கும். ஆனால் மோசம் போகிறவர்கள், மோசம் போக்குகிறவர்கள் அது விழிப்பா இருக்கும். பிசாசன் வஞ்சிக்க இடம் தர வேண்டாம். இருளுக்கு கொஞ்சம் கூட இடம் தர வேண்டாம். மறைந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவர் ஒரு பாவத்தை உணர்த்தினா பாவத்தை பாவம்னு சொல்லணும். நான் பாவத்தில் விழுந்தேன்னா பாவத்தில் விழுந்த ஆண்டவரேன்னு சொல்லணும். மனப்பூர்வமா ஒரு பாவத்தை செய்யணும்னு நேரம் ஒதுக்கி ஒரு பாவத்தை செஞ்சேன்னா பாவ அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவரே நான் பாவம் செய்தேன். நீங்க ஒரு சிலர் ஜெபிக்கிறீங்க, கடைசியா வார்த்தை கிட்ட உணர்வுடன் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே. இல்ல, அது பாவ அறிக்கை இல்ல. அது யாருக்கு செய்யணும்? நாங்கள் பாவம் செய்தோம்னு பாவத்திலிருந்து சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறவர்கள் தான் ஜெபிக்கும் பொழுது தங்களையும் சேர்த்துப்பாங்க பாவைகளோடு சேர்த்து. அவன்கிட்ட ஒரு பாவமும் இருக்காது. தானியேல் கேட்ட அப்படிதான் சொல்லுவான், நாங்கள் பாவம் செய்தோம்னு. தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவன் பூமியில ஞானம் உள்ளவன். நாங்கள் பாவம் செய்தோம்னு தானியேல் சொல்லுவான். அனுதினமும் பாவரிக்கை செய்கிறவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவன். அனுதினமும் பாவம் செய்கிறவன் எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே நான் பாவம் செய்தேன். நாங்கள் இல்லை, மக்களை கூட்டிக்கிறவன் நான் பாவம் செய்தேன். இன்னைக்கு ஜெபிக்கிற சகோதரர்கள்ட்ட அப்படிப்பட்ட சகோதரர்கள்ட்ட அப்படிப்பட்ட சத்தத்தை கேட்க விரும்புறேன். தேவன் அப்படிப்பட்ட விரும்புகிறார். நேர்மையாய் உங்களை ஒத்துக்கொண்டு உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க. நீங்க சபையில் அறிக்கை செய்யணும் அவசியம் இல்லை, தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்க. ஆனால் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றீங்க? நான் பாவம் செய்தேன், அப்படிதான் இருக்கணும். நாங்கள் பாவம் செய்தோம் யார் சொல்லணும்? நான் செய்த பாவத்தை அறிக்கை செய்து கழுவிக்கிட்டு வெளிச்சத்தில் நடந்துட்டு இருக்கிற நாம், அப்படிப்பட்டவர் நாம் என்ன செய்யணும்? அப்ப ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். அவன் தண்ணியும் சேர்த்துப்பான் பாவிகளோடு. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். தானியேலோட ஜெபம் ஜெபிக்க ஆரம்பிச்சவனே தேவதூதன் ரெடி ஆயிட்டான் பதிலுக்கு. நீ ஜெபிக்க ஆரம்பித்த பொழுதே நான் வந்துட்டேன், பதிலோட வந்துட்டேன் அப்படின்னு தான் கபிரியல் தூதன் சொல்லுவார். ஆம் பிரியமானவர்கள், நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும்னு சொன்னான். நேர்மையாய் உண்மையாய் நடந்துப்போம். மறைவு மாய்மாலம் தேவன் அருவருக்கிறார். பிசாசுக்கு இடம் தர வேண்டாம். ஆமென்.